ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு கல்பனா தமிழ் பிளாக்குங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு பதிவெல்லாம் கிடைக்குங்க. சரிங்களா? இப்போ மனித வாழ்க்கையில் ஏன் அதிகமாக கவலை ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் நேற்று பூரா வேதாந்தா மகரிஷியோட தத்துவம்லாம் படிச்சுட்டு இருந்தேங்க. நான் நினைக்கிற கருத்து, அவர் நினைக்கிற கருத்து எல்லாமே ஒன்றே தான் இருக்குது. அப்போ சரி, நம்ம நினைக்கிறதும் பரவாயில்ல, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேங்க. என்னென்னா, கவலை அதிகமாகுதுன்னா என்னென்னா, உங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தங்க. நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கும்போது நீங்கள் ஏமாந்து போகும்போது அதிகமாக ஒரீஸ் ஏற்படுது. சரிங்களா? ஏமாற்றம் அடைகிறீங்க. அதனால் எதையுமே எதிர்பார்க்காம வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க. அடுத்தது என்னென்னா, வாழ்க்கையில் இன்றைக்கி தான் உங்களுக்கு படி அளக்க போகிறதில்ல. நீங்கள் பிறக்கும்போதே ஆண்டவன் எல்லோருக்குமே படி அளந்துட்டு தான் படைக்கிறதேங்க. அதனால் எல்லாத்துக்குமே கவலைப்படாதீங்க, எதுக்குமே அவ்வளோவா. சரியா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா இளைய தலைமுறையினர்லாம் என்னங்க, ஒரு அவசரத்துக்கு எங்கே வெளியில் போகிறதுக்கு பைக் வாங்கணும். சரிங்க, அதுக்கு இஎம்ஐ கட்டணும். அதை மட்டும் இருந்தால் பரவாயில்லைங்க. எல்லா பொருள் எல்லாத்துலேயும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சேர்த்து வச்சு இன்றைய இதை இழந்துடுறாங்கன்னு கூட நினைக்கலாங்க. அவங்க ஒர்க்லோடும் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதையும் இழந்துடுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம எப்பயுமே இப்போ என்ன நினைக்கணும்னா, ஆசைகளை இயல்பாக குறைச்சிக்கணுங்க. அடுத்து நம்மளுடைய தேவைக்கேற்ப மட்டும் செலவு பண்ணி பழகிக்கணுங்க. இது தேவையா, எந்த செலவு பண்ணாலும் இது தேவையான்னு ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி செஞ்சும் பொழுது அதில் தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு வீட்டிலேருந்து பாருங்களேன், எப்படி மாறுதல் கிடைக்கும்னு பாருங்கள். கண்டிப்பாக கவலையோடையே இருக்கும் பொழுது அந்த வீடு மனதளவுலையும் அதுக்குண்டான செலவெல்லாம் வந்துடுறதானே போகுது. சரியா? கவலை ஆனால் பொருளாதார ரீதியாக இருக்கும்போது அதுக்கு போகிற இடம் தான் வேணும். இப்போது பொருளாதார ரீதியாக இல்லாத போது மேலே மேலே இப்போ சில பேர் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. எல்லாமே இருக்கும், அது வேணும், இது வேணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை பார்த்தாலும் இது பண்ணுறது. அடுத்து வார்த்தைகளிலையும் கவனமாக பேசணுங்க. உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்க. அடுத்து என்னென்னா, கவலை எதனால் வருது? நம்ம எல்லாத்துலேயும் ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படின்ட்டு இருக்கும்போது, இப்போ இந்த எய்ம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். இறைவன் இப்போ வேண்டான்னு நினைக்கலாம். எந்த விஷயமுமே நடக்கலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. ஃப்ரீயாக இருங்க, ஃப்ரீயாக சாப்பிடுங்க, ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. சரியா? எல்லாத்தையும் பற்றி கவலைப்பட்டுட்டு எல்லாருமே அவங்கவுங்க கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. அனுபவிக்கட்டும். அதனால் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே எல்லாருடைய இதையும் நீங்கள் சுமக்க முடியாது. அதனால் அந்த உறவினர்களாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு என்ன எழுதியிருக்கோ அதை அவங்க அனுபவிக்க தான் போகிறாங்க. எல்லாத்த பற்றியும் கவலைப்படவும் வேண்டாம். சரிங்களா? நம்ம அளவுக்கு நம்ம இருந்துட்டு கவலையா இதை குறைச்சிக்கிட்டு, ஆசைகளை குறைச்சிக்கிட்டு, பற்று இல்லாமல் தியானத்தில் இருந்துட்டு, இறை வழிபாட்டோடு இருந்துட்டு எல்லா நாளும் இனிமையாக்கிட்டு இனிமையாக இருந்துட்டு போங்களேன். இன்முகத்தோடு இன்முகத்தோடு நீங்கள் பழகினாலும் உங்ககிட்ட பழகிறதுக்கு தயாராக இல்லையா? கவலையே படாதீங்க, விட்டுடுங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைங்க. அதுக்கு ஏங்க கவலைப்படணும்? நாளைய வாழ்க்கையே நிச்சயம் இல்லை. அதனால் இன்முகத்தோடு நமக்கு கிடைச்சிருக்க நல்லதெல்லாம் நினச்சிட்டு, நல்லதையே நினச்சிட்டு இன்முகத்தோடு வாழுங்க.